சார் திணை லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக 2013 மாடலு லாஸ்ட்டு இது நம்ம யூடியூப்பில் வந்து 30 ரூபா போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மணி நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் 30 ரூபான்னு சொல்லிட்டு. அதோட அந்த வண்டியில் போட்ட எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. லாஸ்ட் இதுதான். இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணி சார் திண்டிவனத்துக்கு அந்த பக்கம் ஒரு வில்லேஜ் அங்கேருந்து ஃபோன் பண்ணி இந்த வண்டியை ஹோல்ட் பண்ண சொல்லிட்டாரு. இப்போ ஹோல்ட் பண்ணிட்டு வந்து இப்போ வந்து வாங்கியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயசெல்லாம் இல்லாத இந்த உடஞ்சிருந்தது, டேமேஜ் ஆயிருந்தது. இது மிரரு, புது பேட்டரி, டேங்க் கவர் எல்லாமே போட்டு சாருக்கு சொன்ன ரேட்டை விட ரொம்ப கம்மியாக 27 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோம். இப்போ ஒரு 3000 ரூபா சர்வீஸும் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வண்டி ஒரு பேஷன் ப்ரோ தான் இதுக்கு முன்னாடி இதே சேம் மாடல் வச்சுருந்தாரு. அவர் ஃபைனான்ஸ் கட்ட முடியாது தூக்கி போயிட்டாங்க, ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறாரு. சரி, இவருக்காக எங்கள் தரப்பு எங்களால் முடிஞ்சது ஒரு காம்ப்ளிமெண்ட்டே கொடுத்துருக்குறோம். அவங்க கேட்கலாம் இவங்ககிட்டயே. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வீடியோவில் பார்த்த மாதிரி வண்டி இருக்கு, அதை விட ஒரு படி மேலே நல்லா இருக்கலாம். அது கூட படி மேலே தான் சார். என்னென்ன மாற்றிருக்கிறோம்? வைசர் மாத்திருக்கீங்க, ஓகே, கண்ணாடி ரெண்டு கண்ணாடி, ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, இண்டிகேட்டர் எந்த ஃபால்ட் இருந்தாலும் கரெக்டா எல்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி திருப்தியா இருக்குங்களா? வந்தது எந்த குறையில்லைங்க சார். வந்து கிளம்ப சொல்ல எப்படி இருந்துச்சு மனநிலை, இப்போ எப்படி இருக்குது? சந்தோஷமா சந்தோஷமா இருக்குங்களா? சரி, மன திருப்தியா இருக்கு சார், எந்த குறையும் இல்லை சார். நினைச்ச மாதிரியே இருக்கு சார். ஓகே ஓகே. நம்ம யுவராஜ் பைக்ஸ் எப்பவுமே வந்து எல்லாருக்குமே வந்து மனநிலையோட தான் அனுப்பிச்சு விடுவோம். கண்டிப்பா அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது. வராதவங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். இந்த வீடியோ போடுறது நோக்கமே எது என்னன்னா, இங்க நாங்க எப்படி பண்றோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா எங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா எல்லாருமே இருக்கிற வண்டியை தான் போடுவாங்க. நம்ம யுவராஜ் பைக்ஸில் சேல்ஸ் ஆகிற வண்டியை போடுறோம். நாங்கள் எந்த மாதிரி கொடுக்குறோம், எப்படியெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதால இந்த வீடியோலாம் ஒரு ஆதாரம். சரிங்களா? என்னதான் இருந்தாலுமே எல்லாருமே வந்து பொய்யா நடிக்க வைக்க முடியாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். வீடியோவுக்கு முன்னாடி பொய்யா யாரையும் நடிக்க வைக்க முடியாது. ஒரு தாட்டி நடி வைக்கலாம், 2 தாட்டி நடி வைக்கலாம். ஏன்னா வீடியோவில் பார்க்குறோம் பலதரத்து மக்கள். அவங்கள வந்து ஏன்னா புதுசாக வரவங்க, அவங்கள நம்ம சொல்லி இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்கிறது எங்ககிட்ட கிடையாது. நிறைய பேர் அதை நம்ம வெளிப்படையாக சொல்கிறோம். ஏன்னா அவங்கவுங்கள கவலையோடு வருவாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் வருவாங்க. அவங்க எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் ஒரு வீடியோவே நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ இது என்னென்னா இதெல்லாம் உண்மைன்றதை நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்மளோட யூடியூப் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் பைக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனும் அழுத்தி வச்சாதான் வந்து நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்மகிட்ட புது கலெக்ஷன் என்ன வந்திருக்கு, நம்ம யாருக்கு எப்படி எப்படிலாம் வண்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுனாலும் உங்களை சார்ந்தவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எங்களுடைய வீடியோ கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஸோ மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.